வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பாக பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஜூன் மாதத்துல மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துல பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு அதனோட ஓகே. விசாரணை வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. நடந்தது என்ன சார் இன்னைக்கு? அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க வந்து முழு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு தான் இது பண்ண முடியும். இடைக்கால ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது. ம். இது கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால முழு விசாரணையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேவோ எதுவாக இருந்தாலும் கொடுக்க முடியுமே தவிர, இடைப்பட்ட இடைக்கால தடையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ம். இது வந்து தமிழக அரசுக்கு பின்னடைவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை விட ம். அவசர அவசரமா அப்பீல் பண்ணதோடைய தவறு தான் சொல்ல முடியும். ம். இது கடந்த திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு இது மாரி போயிட்டு இருந்தாங்க. இதே தான் தாவேக அரசும் பின்பற்றுதா இந்த முறை? இல்ல, தார்மீக அரசுன்னு சொல்றதை விட இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே போட்ட மேட்டர், இன்னைக்கு போட்ட விஷயம் கிடையாது. ஆல்ரெடி போட்டது இப்ப லைவுக்கு வந்திருக்கு. ம். இது மேல்முறையீடு ஆல்ரெடி போட்ட விஷயம் இப்ப லைவுக்கு வந்திருக்கே தவிர இது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த வழக்கு வாதாடுறது எந்த வழக்கறிஞர்களா இருப்பாங்க சார்? இல்ல, அவங்க வந்து அட்டார்னி ஜெனரலும் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக அங்க வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்னு இருப்பாங்க. ம். ஏற்கனவே வந்து அவங்க வந்து திமுக கவர்மெண்ட் இருந்தபோது திமுக கவர்மெண்ட்னு சொல்றதை விட இவங்க எல்லாம் கவர்னர்னால அதாவது கவர்னருடைய இச்சையின் அடிப்படையில் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்னர் அப்ப இருக்கிற கவர்னர் யாரோ அப்ப இருக்கிற அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் தான் வந்து இன்னும் பொறுப்புல இருக்கிறாங்க. இன்னும் முழு பொறுப்புகளை அங்கங்க வந்து தீர்மானிக்கப்படல. இந்த அப்பீல் முன்னாடியே போட்டது, ஆல்ரெடி அப்பீல் போட்டது இப்ப நான் வந்து நிலுவைக்கு வந்திருக்கு. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்ல அறநிலையத்துறை சார்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபத்தூண்ல தீபம் ஏற்றும் வழக்குன்றது பாத்தீங்கன்னா முன்னதாக இல்ல அப்படின்றத வாதம் வச்சிருக்காங்கல்ல சார்? இல்ல, முன்னதாக இல்லைன்னு அது உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து சொன்னதுக்காகவே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் யாரு இந்த இதுல வந்து வக்காலத்து போடுறாங்களோ அவங்க மேல பெர்ஜூரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஃபைலிங் தி ஃபால்ஸ் அஃபிடவிட் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா. அது யாரா இருந்தாலும் சரி, அது உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் சரி, கீழ்மை நீதிமன்றத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து தண்டனை வந்து 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு அமைவு இருக்கிறதுல. இவங்க தவறான தகவல்களை வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போறாங்கன்னா அதை வந்து பெர்ஜுரி பெட்டிஷனை தூக்கி போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வழக்குல இருந்தே ஓடி போடுவாங்க அத்தனை பேரும். பெர்ஜுரி அப்படின்னு பேரு. அதோட விளக்கம் என்ன சார்? அதாவது ஃபைலிங் எ ஃபால்ஸ் அஃபிடவிட் பிஃபோர் எனி பப்ளிக் அத்தாரிட்டி இன்க்ளூட்ஸ் கோர்ட். ஒரு அரசு அலுவலருக்கு முன்னாடியும் ஜெனரல் கான்செப்ட்ல கோர்ட்டுகள் வந்து அரசு அலுவலகங்களுக்கு ஈக்குவலான அதுக்கும் ஒரு படி மேல அந்த கோர்ட்ல வந்து இவங்க வந்து பிரமாண பத்திரம் வந்து முறையான பிரமாண பத்திரம் போடலைன்னாலும் அதுவும் பெர்ஜுரியை தான் கவர் பண்ணும். இப்போ உச்ச நீதிமன்றத்துல போய் இந்த மாதிரி நடக்கல இல்லைன்னு சொல்றது வந்து சுத்த என்ன சொல்லுவாங்க, ஏமாற்று வேலைன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த வழக்குல வந்து பெர்ஜுரி அப்ளிகேஷன் அங்க கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா பேரும் அதுல வந்து அத்தனை பேரும் வழக்குல இருந்து வாபஸ் ஆகி போயிடுவாங்க. இந்த வழக்கை போட்டவங்க இந்த வழக்கு சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெர்ஜுரி அப்ளிகேஷன் மூவ் பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல மூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வழக்கையை வித்ட்ரா பண்ணிடும். ஏன்னா வழக்கு போடுறது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்து அறநிலையத்துறைய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது சிறப்பு விஷயமாகவே உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். இப்போ ரவிக்குமார் அப்படின்றவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அவர் வழக்கு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போயிருக்கு. இந்த மாதிரி தீபம் ஏத்துற விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா, அது இல்லைன்னு சொல்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பு, கடமை. அவங்களோட கடமையை தவறின ஒரு விஷயத்தையும் பொய்யான பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இரண்டாவது உலக போருக்கும் போது பிரிட்டனுடைய உச்சபட்ச அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கிற தீபங்கள் ஏற்றக்கூடியதை வந்து தற்காலிகமாக இந்த தீபம் எரிஞ்சதுன்னா
அதை வச்சு வந்து வெளிநாட்டு படையினர் வந்து குண்டு போடக்கூடிய இது ஏற்படக்கூடும். அதனால நீங்க கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொன்ன விஷயத்த இவங்க வந்து அப்படியே வந்து மூடி மறைத்து விட்டார்கள். இதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது சட்டப்பூர்வமான அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கு. உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்த ரவிக்குமார் உச்சநீதிமன்றத்தில் பெர்ஜுரி அப்ளிகேஷன் மூவ் பண்ணாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இந்த கேஸ்ல இருக்கிற மற்ற வழக்குதாரர்கள் அத்தனை பேரும் வந்து வெளியில போயிடுவாங்க, ஓடிடுவாங்க. இதுதான் உண்மை. ஓகே. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா ஆதாரபூர்வமா இல்லைன்னா அதை சொல்ல முடியாது. இருக்கிறதுனால தானே வழக்கு போடுறாங்க. இருக்கிற தூண் எதுக்கு அப்புறம் வந்து எதுக்கு தூண் வச்சிருக்கிறாங்க? இருந்த தூண் வந்து உண்மைன்றதுனால தானே வழக்கு போடுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுல விருப்பம் இல்லை. அப்ப இருந்த அரசா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற அரசா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்களும். சட்டத்தை விட்டு வெளில போயிட முடியாது அவங்களால. ஒரு வழக்குல நீங்க வந்து ஏன் ஸ்டே கொடுக்கல, முழு விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க தீர்ப்பு அளிக்க முடியும்னு சொல்லிட்டாரு உச்சநீதிமன்றம். அப்போ இவர்கள் போட்ட வழக்கு ஆதாரத்துக்கு விரோதமான வழக்கா உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் பென்ஷன் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அப்பீல் போறாங்க. நான் இதுக்கு இந்த விஷயமா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தகவலும் இந்த உரையாடல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்சையும் இவங்க வந்து அவமதிச்சிருக்காங்கன்றத கரெக்டான வாதம். They have approached Madras High Court. Madras High Court has decided the matter in the appeal. It is part of the court to take suo also in this matter. அது யார் எந்த பெஞ்சா இருந்தாலும் சரி, ஜெயச்சந்திரன் பெஞ்சில் தான் வந்து தீர்ப்பாச்சு அப்பீல். ஜெயச்சந்திரன் பெஞ்சில் தீர்ப்பான அப்பீல யாராவது ஜெயச்சந்திரன் முன்னாடி மென்ஷன் பண்ணா கோர்ட் அவமதிப்பு வழக்கு டிவிஷன் பெஞ்சும் எடுக்க முடியும்ன்றது தான் சட்டப்பூர்வமான அணுகுமுறை. சட்டப்பூர்வமான அணுகுமுறை இது வரைக்கும் பயன்படுத்தாததுக்கு காரணம் என்னன்னா, இந்த அரசு ரெண்டு முன்னாடி இருந்த அரசும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசும் சரி, அரசு தான் முதல்ல. அவங்க வந்து தாவேகா இல்ல, திமுக இல்ல. அவர்கள் மொத்தமாக தமிழ்நாடு அறநிலையத்துறையாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கட்டும், ரெண்டு பேரும் அரசுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் கோர்ட்டு தீர்ப்பை வந்து அவமதித்ததாகத்தான் கருதப்படும். It's purely a contempt by Tamil Nadu government and HRNC department. If perjury application is filed before the Madras High Court, even Supreme Court, there will be a proper action against all these parties to the concern, and they will withdraw this appeal also. This is the true factor and true fate on the part of law, where customs and usage permits. Where procedure established by law is in the way. அப்படி இருக்கும்போது அவங்க அத்தனை பேரும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெளியில போக முடியாது. அதனால வந்து அப்பீல முழுசா டிசைட் பண்ற வரைக்கும் ஸ்டேவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இந்த அப்பீல வந்து செட்டில் பண்ணது யாருன்றது என்னை விட எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து போன சீனியர் அட்வொகேட், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்றாங்க. அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல சிறப்பு வாதங்கள் எடுத்துரைக்கிறாங்க. அப்படி எடுத்துரைக்கும் போது திருப்பரங்குன்றத்தை தெய்வம் ஏற்றணுமா வேண்டாமான்ற ஒரு முடிவு பண்றது திருப்பரங்குன்றத்துல இருக்கிற பக்தர்கள், திருப்பரங்குன்றத்துல இருக்கிற சாதாரண பக்தர்கள், வழி வந்த பக்தர்கள், அவர்களுக்கு தான் உரிமை இருக்கு. இந்த கார்த்திகை தீபம் மாதிரி திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்படும் என்று நம்புவோம். அதுதான் என்னுடைய பாயிண்ட்டும் இருக்கும், சட்டத்துடைய பாயிண்ட்டும் அதுதான். தகவல் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.